ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு இந்த ஜாமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹீரோ ஹீரோயின் வெளியே போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி நமக்கு மெட்டீரியல்ஸ் தரவங்களாம் ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, மெட்டீரியல்லாம் வந்தாதான் இதுக்கப்புறமா நம்மளுடைய ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்ல ஹீரோயின் நீ லில்லி கிட்ட இந்த விஷயத்த சொன்னியா, ஏன்னா லில்லிக்கு நிறைய கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்க ஹீரோயின் ஹெல்ப் எல்லாம் வேணாம், பட் ஆனால் வந்துட்டு ப்ராஜெக்ட்டுக்கு எங்களுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண சொல்றாங்க. லில்லிக்கு தான் ஆல்ரெடி வந்துட்டு ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதனால நம்ம லில்லி என்ன பண்றா, ஸோ மிஸ்டர் மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீட்டிங்ல அரேஞ்ச் பண்ணி ஸோ ப்ராடக்ட்டை வந்துட்டு வாங்கிட்டாங்க. இதை பத்தி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்ப ஆச்சரியப்படுறா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்லா கை கொடுக்குற லில்லி அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்க ஹீரோயின் பரவாயில்லையேப்பா, எனக்கு டெஸ்க் வரைக்கும் சாப்பாடு வருது, எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்ல ஹீரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா அந்த முதுகு வலிச்சுக்கிட்டே இருக்குது இன்னுமே. ஏன்னா வந்து நம்ம ஹீரோ கத்தி குத்து வாங்கியிருக்கா இல்லையா, ஹீரோயினுக்கு வந்துட்டு இது தெரிஞ்சிடுது லைட்டா. ஸோ நம்ம ஹீரோயின் மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆக்சுவலி ஹீரோயினுக்கு மெட்டீரியல் கொடுக்க லேட் பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த செங்கு தான். ஸோ செங்கை பிடிச்சி இவ திட்டிட்டு இருக்கா. ஆனா என்ன பண்றது, ஹீரோயின் இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கிட்டாலே நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு செங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவகிட்ட ஷீனான் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு லில்லியை கூப்பிட்டு வெளியே சாப்பிட்றதுக்காக வரா. ஏன்னா இன்னைக்கு மறுபடியும் அகைன் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ப்ரப்போசல் நீட்ட இதே பொக்கேவை தான் ஆக்சுவலி நான் உனக்கு அன்னைக்குமே கொடுத்தேன், இந்த பொக்கே வரை நீ ரொம்ப அழகா இருந்த, அதனால தான் வந்துட்டு இந்த பொக்கேவை நான் இன்னுமே பத்திரமா வச்சிருக்கேன், இப்போ இதே பொக்கேவை தான் வந்துட்டு நான் உனக்கு மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்குறேன், என்னோட லவ்வை ஏத்துப்பியான்னு கேட்க. ஆனா நம்ம லில்லி வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆஃபீஸ் வரதுக்கு முன்னாடி இவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜெர்மனி போறதுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கும் இல்லையா, அதை பத்தி ஆஃபீஸ்ல இருக்கவங்க பேசிட்டு இருக்கதை லில்லி கேட்டுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு நீ தேவையில்லாமலாம் பண்ணிட்டு இருக்க, ஆக்சுவலி வந்துட்டு நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லதான், ஆனா இப்போ நீ நல்லா மெச்சூர் ஆயிட்ட, ஆனா அதுக்காக நான் உன்னை லவ் எல்லாம் பண்ண முடியாதுப்பா, ஸோ உன்னோட லைஃப் நீ பாருன்னு சொல்ல உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு சரி ஓகே நீ வந்துட்டு என்னை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம ஆஸ் அ ஃப்ரெண்டா வந்துட்டு எப்பயுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு உள்ளுக்குள்ள கஷ்டத்தை வச்சுட்டு வெளியே சிரிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த ரூம்மேட் பொண்ணு நம்ம கசின்கார செம்ம டென்ஷன்ல இருக்கான், ஏமா ஒரு தடவையாவது நீ ஐ லவ் யூ சொல்றியான்னு சொல்ல உடனே நம்ம ரூம்மேட் பொண்ணு எந்திரிச்சு ஐ லவ் யூ தானே, அதுக்கு பதிலாக வேற ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஜோடி ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணி கூப்பிடா. எதுக்காகனா ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு அந்த நடிகை பொண்ணு வந்திருக்கா, அதனால நம்ம ஹீரோ இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த நடிகை பொண்ணு அங்கிருந்து கிளம்பிட்டா. இப்ப நம்ம ஹீரோவும் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க பாருங்க. அப்ப யதார்த்தமா ஒரு கார் நம்ம ஹீரோயினை இடிக்க வர ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறான் பாருங்க. பார்த்தா முதுகு இன்னும் செம்மையா வலிக்க ஆரம்பிச்சிடுது. அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிச்சா ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவேன். இந்த விஷயம் ஸோ கசின் சிஸ்டருக்கு தெரிய வருது, அவளுக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். ஹீரோக்கு ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதாவது ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். இதை பற்றி வந்து தாத்தா வந்துட்டு பார்க்க வராரு. தாத்தா என்ன சொல்றாரு, அந்த பொண்ணை வந்துட்டு நீ காப்பாற்ற போய் தான் இந்த மாதிரி எல்லாம் ஆச்சான்னு கேட்க, அந்த பொண்ணுன்னு சொல்லாதீங்க தாத்தா, ஆக்சுவலி என்னால தான் அவள் கடத்தப்பட்டா, அதுவும் இல்லாமல் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தாத்தா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல என்னமோ ஒன்று பண்ணிட்டு போ, சீக்கிரமா வந்துட்டு ஆப்ரேஷன்லாம் முடியும், ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு கஷ்டமா இருந்தாலும் வெளியே பெருசா எதுவும் காமிச்சுக்காம வரப்பாங்க வந்து போவ. ஸோ இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கா இருக்கா இல்லையா, அவகிட்ட வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு இன்வெஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், இவன் தான் அப்பப்போ வந்து அக்காவுடைய மனசை கெடுத்து விட்டுட்டு இருப்பான். இவன் வந்து என்ன சொல்றான், ஹீரோ இந்த நேரத்தில் இருக்கிறத நீ யூஸ் பண்ணிக்கோ, நீ சிஓ சீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அக்காவை ஏற்றி விட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் நடக்குது போல இருக்கு. அதே நாள் அன்னைக்கு தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங்கும் இருக்கு. நம்ம ஹீரோவை ஆப்ரேஷன் தேட்டருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோ கொடுத்தான் இல்லையா செயின், அதை வந்துட்டு கழுத்துல மாட்டிக்கிட்டு ஹீரோயின் செம்ம மாசா என்ன பண்றாங்க, அந்த மீடியாக்காரங்களுக்குலாம் வந்துட்டு இது மீட்டிங்காக கிளம்பிடுறாங்க. மீடியாக்காரங்களாம் ஹீரோயின் கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்க ஹீரோயின் பயப்படாம ஒவ்வொன்றுத்துக்கும் டான் சொல்லிட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆன்சர்லாம். இது எல்லாத்தையுமே டிவில தாத்தாவுமே கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஹீரோயினை ஏதோ கொஞ்சம் தான் பிடிச்ச நம்ம தாத்தாவுக்கு ஹீரோயினுடைய இந்த இம்ப்ரெஸ்ஸான பேச்சு தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இவதாண்டா என்னோட வருங்கால வந்துட்டு மருமக அப்படின்னு தாத்தாவே முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு மீடியாக்காரங்களெல்லாம் கவர் பண்ணது ஷீனானுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இன்னுமே அவ பொறாமப்பட்டு தான் இருக்கான். ஹீரோயினும் வந்துட்டு அங்க மீடியா இது வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ பார்க்கலான்னு வராங்க. ஹீரோக்குமே ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது போல இருக்கு. பொண்ணே வந்துட்டு ஹீரோவும் உட்காந்து பேசிக்கிறாங்க. ஹீரோயின் இன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்ல வர ஹீரோ எப்படியா இருந்தாலும் நீ மீடியாக்காரங்க கிட்ட நல்லதா தான் பேசியிருப்பேன், எனக்கு ஒரு ஆரஞ்சு கூடன்னு சொல்ல ஹீரோயின் ஆரஞ்சை உரிச்சு கொடுக்க ஹீரோ அதை வாயில வச்சுக்கிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சி முத்த கொடுக்கலான்னு பார்க்கக்குள்ள தாத்தா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாரிப்பா தப்பான நேரத்துக்கு வந்துட்டேன்னா, சரி ஓகே இங்க வேறப்பா உனக்கு ஏத்த பொண்ணு இவதான், இவளுடைய ஸ்பீச் கேட்ட இன்னைக்கு வேற லெவல்ல
நல்லா பண்ணிட்டான்னு சொல்ல ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. தாத்தா நான் போனதுக்கு அப்புறமா ரொமான்ஸ் பார்வெல்லாம் பாத்துக்க, 2 பேருமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு பேரம்பேத்தியை பெற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்க இருந்து போவ. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு அக்காவுமே இங்க ஹீரோ பார்க்க வந்திருக்கா. ஆனா அவளோட ஈகோனால உள்ள போய் பார்க்கல. ஆனா தாத்தா என்ன சொல்றாரு, இங்க பாரு இப்ப நடந்த எல்லா பிரச்சனைக்குமே நீயுமே ஒரு காரணம். ஏன்னா நீயுமே அந்த செங்கு கூட சேர்ந்துக்கிட்டு உன் தம்பி அழிக்கணும்னு நினைச்ச. ஆனா அவன் பாரு ஒரு தடவையாவது உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பானா. சோ எனக்கு நல்லா தெரியும் அவனோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம்னு. கொஞ்சமாவது உன் தம்பியை புரிஞ்சுக்கோ, கொஞ்சமாவது பாசம் வையின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட சொல்லிட்டு போவ. அடுத்த நாள் அக்கா கம்பெனியில இருக்க ஹீரோயின் வராங்க. இந்த மாதிரி எங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க ஓகே சொல்லணும் எங்க கம்பெனிக்காக அப்படின்னு சொல்ல, நான் ஏன் உங்க கம்பெனிக்காக ஓட் பண்ணணும்னு கேட்க, இல்ல ஆக்சுவலி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்க கம்பெனி வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான கம்பெனின்னு, அதனால தானே நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக வந்தீங்க. சோ உங்க தம்பி மேல இருக்க கோவத்தெல்லாம் மறந்துட்டு எங்க கம்பெனிக்கு நீங்க வந்துட்டு ஆதரவா இருந்தீங்கன்னா போர்ட் மீட்டிங்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு போவ. அக்கா எந்த முடிவும் சொல்லவே இல்ல. ஹீரோயின் ஹீரோவை வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அக்காவை போயிட்டு பார்த்துட்டு வந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அடுத்த நாள் போர்ட் மீட்டிங். அதாவது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா கிட்ட சொன்னா இல்லையா 1 இயர்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியை நான் வளர்த்து காமிக்கிறேன், இல்லைன்னா அந்த சிஓ சீட்ல இருந்து போறேன்னே அந்த போர்ட் மீட்டிங் தான் இது. இப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயினோட கம்பெனில நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல வந்துட்டு சூப்பர் ப்ராஜெக்ட்டை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க கையை தூக்குங்கன்னு சொல்ல, பார்த்தா அக்காவுமே தூக்கிடுறா. அக்கா தூக்கினவுடனே அக்காவுடைய ஆட்களும் தூக்கிடுறாங்க. ஒரு ஆள் மிச்சம் இல்ல, எல்லாரும் நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். சோ பொண்ணே வந்துட்டு அந்த இன்வெஸ்டர் வந்து அக்கா கிட்ட நீங்க எதுக்கு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நீங்க வந்துட்டு சிஓவா இருக்க வேண்டியதுன்னு சொல்ல, அக்காவுக்கு கோவம் வந்துடுது. இங்க பாருங்க என் தம்பி மேல எனக்கு கோவம், ஆனா அது பர்சனல் தான், ஆனா நீங்க தான் அந்த பிசினஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க, தேவையில்லாம என்ன உசுப்பேத்தி என் தம்பி சிஓ சீட்ல இருக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அக்கா ஃபைனலா சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அவனுமே ஜெர்மனிக்கு கிளம்புறாப்புல இருக்கு. மனசுக்குள்ள கஷ்டத்தை வச்சுக்கிட்டு லில்லி அவனை ஜெர்மனிக்கு வழி அனுப்புறதுக்காக வரா. சோ இப்போ அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை லவ் பண்ணிருப்பா இல்லையா, அந்த பொண்ணு புக்கே எடுத்துட்டு வர லில்லி அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த புக்கையில ஒரு கார்டு ஒன்று இருக்கும், பத்திரமா போயிட்டு பத்திரமா வாழ்ந்தா. ஆனா நம்ம லில்லி வந்துட்டு அந்த கார்டை பார்த்துட்டு ஒரு வேலை இவங்க 2 பேருமே லவ் பண்றாங்க போல இருக்கு, அதான் அந்த கார்டு போல இருக்குன்னு சொல்லிட்டு லில்லிக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இப்ப அதே பொண்ணு ரிட்டர்ன் வந்து அந்த புது பொண்ணு, இங்க பாருங்க மேடம் நீங்க வந்துட்டு அவரை லவ் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தானே தெரியும், ஆனா நான் ஜஸ்ட் வந்துட்டு அவரை லவ் பண்ணேன், ஆனா நான் சொன்னப்ப அவர் என்னோட லவ் ஏத்துக்கல, அவர் உங்களை தான் லவ் பண்றாரு, அவரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பொண்ணு சொல்லிட்டு போவ. லில்லிக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த மாதிரி போர்ட் மீட்டிங்ல எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அக்கான்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ண, அக்காவும் தம்பியும் ஃபைனலா ஒன்னா சேர்ந்துடுறாங்க. 2 பேருமே இந்த மாதிரி போன்ல பேசிட்டு இருக்கிறது தாத்தா பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா வராங்க. நல்ல வேலை அக்கா தம்பியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஆபரேஷன் முடிஞ்சு இப்பதானே வந்தேன், சோ உனக்கு வா நான் ஷேவ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஷேவ் பண்ண போய் கண்ணத்துல ஒரு கோடை கேச்சு விட்டுட்டு அதுக்கு பேண்டேஜை ஒட்டி விட்டுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சமைச்சு கொடுக்குறன்ற பேர்ல கறிக்கி விட்டுறாங்க. ஹீரோவா எம்மா தாய் நானே சமைச்சுக்கிறேன் விட்டுருமான்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் கிட்ட. ஆனால் நம்ம ஹீரோயின் பரவாயில்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சாப்பாடு கொடுக்க, ஆனா அதுல உப்பு இல்ல சப்பு இல்ல ஒண்ணும் இல்ல, ஹீரோயின் சாப்பிட்டா கஷ்டப்படுவாளேன்னு சொல்லிட்டு ஹீரோவே அது மொத்தமா சாப்பிட்டதா. இப்படி காமெடி நடந்துட்டு இருக்க. சோ இப்ப நம்ம ஹீரோ ஒரு புது ப்ராஜெக்ட்டை நம்ம தாத்தா கிட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்கான். என்னன்னா ஒரு கம்பெனி ஒண்ணு உருவாக்க போறான், அதுல ஏஐடி வந்துட்டு சம்பந்தப்பட்ட எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் எந்த கம்பெனில இருக்கிற எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் நம்ம கம்பெனியை யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு மேல வளரலாம். இது 10 வருஷத்துல இந்த கம்பெனி, அதாவது நம்ம கம்பெனி ஒரு மிகப்பெரிய வந்துட்டு வளர்ச்சிக்கு வந்துட்டு போகும் தாத்தான்னு சொல்ல, தாத்தா எனக்கு ஓகே உங்க அக்காவுக்கு ஓகேவான்னு கேட்டுக்கன்னு சொல்ல, அக்காக்கு ஆல்ரெடி ஓகே தாத்தான்னு சொல்ல. அவ்வளவுதான். இப்போ இந்த நியூஸ் நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே வீடியோல சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்து செங்குக்கு ஷாக் ஆகுது. தான் வளர்றது மட்டும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிற எல்லா கம்பெனியும் வளரணும்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆவ. இப்ப அந்த சைனீஸ் பையனும் இருக்கான் இல்லையா, அவனுமே ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டாமல இருக்கு. அவனும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி கங்க்ராட்ஸ் சொல்ல, இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம தடுத்தாகணும்னு சொல்லிட்டு இன்னும் இந்த ஷீனா வந்துட்டு திருந்தாமலே இருக்க. ஆனா நம்ம செங்கு என்ன சொல்றேன், இங்க பாருமா இதுக்கப்புறம் நீ சொல்றதெல்லாம் நடக்கிற மாதிரி வந்து தெரியல, ஏன்னா வந்துட்டு நம்ம அவனை அழிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்மள மாதிரி இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து அவன் வளர்க்கணும்னு நினைக்கிறான், தயவு செஞ்சு அவன் மேல இருக்க கோவத்தை நீ மறந்துரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை பாருன்னு சொல்ல. சோ இப்ப இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செங்க வந்துட்டு பிடிக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றாங்களா இல்லையான்றதுலாம் தெரியல. அப்படியே இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகுது இவங்களது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் லில்லி கிட்ட, இங்க பாரு லில்லி ஆக்சுவலி உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, ஹீரோவுடைய ஃப்ரெண்டை நீ மறந்துட்டாலும் பட் ஆனா வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டை நீ வந்துட்டு ஏத்துக்கிறது தான் நல்லது, சோ அவன்கிட்ட உன்னோட காதல சொல்லிடுன்னு சொல்ல, லில்லி வந்துட்டு வேணாம் இன்னைக்குதான் அவனுடைய வந்துட்டு பார்ட்டி இருக்கு, சோ அதனால தயவு செஞ்சு வாய முடுன்னு சொல்லிட்டு லில்லி கூட்டிட்டு போவ. லில்லிக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஆனா என்ன பண்றது, எதுவுமே பண்ண முடியல. அவனுமே வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போறதுக்காக ஒரு பார்ட்டி கொடுக்க, லில்லி என்ன பண்றா, சோ வந்துட்டு பாருக்கு வந்து குடிக்க ஆரம்பிக்க. அந்த பார் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். ஹீரோ ஃப்ரெண்டு, நீ நினைச்ச வாழ்க்கை என்னால கொடுக்க முடியல, ஆனா வந்துட்டு உனக்காக ஒரு வாழ்க்கை வந்துட்டு இருக்குன்னா அதை நீ மிஸ் பண்ணிடாத, கண்டிப்பா அந்த பையனை நீ ஏத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கிட்ட சொல்ல, லில்லிக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுது. பத்தாவதுக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு பொங்கல் கிஃப்ட், நியூ இயர் கிஃப்ட், அந்த கிஃப்ட் இந்த கிஃப்ட்னு சொல்லி
சொல்லிட்டு முன்கூட்டியே வந்துட்டு எல்லாத்தையுமே கொடுக்குறான். ஏன்னா இவன் 3 வருஷத்துக்கு இங்க இருக்க மாட்டான் இல்லையா, எல்லாத்துக்கான கிஃப்டையும் லில்லிக்கு பிடிச்ச மாதிரி அனுப்பிச்சு வைக்க. அவ்வளவுதான், லில்லி உடஞ்சே போயிட்டா. இவன் ஏர்போர்ட்ல போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு கரெக்டா கிளம்ப வர லில்லி உடனே வந்துட்டு சத்தம் போடுறா, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க லில்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு இவனை வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஸோ இவங்க 2 பேருமே அப்படியே ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இந்த விஷயத்த குரூப்லயும் போட்டு விட ஹீரோயின் இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா வராங்க. ஹீரோ கிட்ட இங்க பாரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும், உங்க அம்மா அப்பாவை நம்ம பார்க்க போகணும், நம்ம விஷ் லிஸ்ட்ல கடைசி அதுதானே, வா நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஏன்னா உன்னை பிரேக்கப் பண்ண மறுபடியும் சேர்ந்ததுனால உங்க அப்பா அம்மா என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியலையேன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் நல்லா தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போனா. ஆனா நம்ம ஹீரோவை நல்லபடியா வரவேற்றுறாங்க. ஆனா ஹீரோக்கு காரனாலே சுத்தமா பிடிக்காது, வெறும் காரமான டிஷ்ஷஸா கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, ஏமா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு, எல்லாம் உங்க அப்பா தாண்டி அப்படின்னு ஹீரோயினோட அம்மா கண்ணை காமிக்க அப்பா ஹீரோ மேல இருக்க கோவத்துல இந்த மாதிரிலாம் பண்ண. ஆனா நம்ம ஹீரோவுமே அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறமா உங்க பொண்ணு மனசு கஷ்டப்படுறமா நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல அவ்வளவுதான். இப்போ ஒரு மாதிரி அப்பாலஜிஸ் எல்லாம் கேட்க அப்பாவும் அம்மாவும் எந்திரிச்சு போயிட்டு காரமான டிஷ்ஷஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷஸ் எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு இதை சாப்பிடுப்பா, நீதான்ப்பா என்னோட வருங்கால மருமகன் சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா மன்னிச்சு ஏத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சாரி கேட்டுக்க. இன்னொரு பக்கம் நம்ம லில்லியும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வீடியோ கால்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஜெர்மனி கிளம்பி போயிட்டான். ஆனா நம்ம லில்லி ரொம்ப மிஸ் பண்றா. அதனால வந்துட்டு நான் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன் கம்பெனில, கண்டிப்பா எனக்கு ஜெர்மனியில டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிச்சுன்னா நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வீடியோ கால்ல வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜோடியும் ஒன்னா சேர்ந்துடுது. ஹீரோயினும் ஹீரோவும் ஊருக்கு கிளம்புறாங்க. அப்படியே அம்மா அப்பா கூட போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து லாஸ்டா அந்த பக்கெட் லிஸ்ட்லயும் நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு டிக் பண்ணி வந்துட்டு சைனை போட்டு விட இப்ப கடைசியா நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சதே, அவங்களுடைய அந்த பழைய கம்பெனியான அந்த டெரஸ்ல இருந்ததுன்னு அங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுக்காக ஒரு ப்ரப்போசலை குட்டி ப்ரப்போசலை ரெடி பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதமான்னு கேட்க, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தானே இத்தனை நாள் நம்ம ஹீரோயினும் தவம் கடந்தாங்க. ஹீரோ கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு கையில மோதிரத்தை வாங்கிட்டு 2 பேருமே ஹாப்பியாவ. இன்னொரு பக்கம் நம்ம ரூம்மேட் பொண்ணு அவளுமே நம்ம கசினுடைய ஃபேமிலி கூட ஒன்னா சேர்ந்துடுறா. இவங்களும் ஹாப்பியா வந்துட்டு பாத்தீங்கன்னா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கல்யாணமும் முடிச்சிடுறாங்க. ஹனிமூனுக்கு எங்க போறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி லாஸ்டா ஜெர்மனிக்கு தான் வந்திருக்காங்க. 2 பேருமே கியூட்டா செம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கான வந்துட்டு போட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த தாத்தா பாட்டியும் வராங்க ஜெர்மனில இருந்தவங்க. அவங்க தான் நம்ம ஹீரோ ஹீரோயினை போட்டோ எடுக்க அப்படியே இந்த ஜாமா முடியுது. ஆனா லாஸ்டா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எபிசோட் வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா மாசமா இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு குழந்தையும் ஒன்று பிறக்குது. அந்த குழந்தை செம்ம கியூட்டா இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு 2வது ஒரு பையனும் ஒருத்தன் வரா. இப்படி வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு நாள் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வாழ்க்கை ரொம்ப ஃபாஸ்டா போகுது இல்லைன்னு சொல்ல ஹீரோயினும் ஆமான்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ இங்க பாரு, என்னை விட்டுட்டுலாம் நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு செத்துணும்லாம் நினைக்காத, ஓகேவா, ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது வாழ்க்கை, எப்பயுமே நீ என் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லி ஹீரோயின் கிட்ட ஒரு ப்ராமிஸையும் வாங்கிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக ஒரு குட்டியோண்டு கிஃப்ட் ஒன்று கொடுத்து அதுல பாட்டு வந்துட்டு பாட வச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே ரொம்ப வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் மட்டும் தான் இப்போ உயிரோட இருக்காங்க, ஹீரோ உயிரோட இல்ல. ஆனா ஹீரோடைய நினைவுகளை வச்சு நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சு இந்த டிராமாவை இதோட முடிக்கிறாங்க. டாடா பை பை, see you next drama ல பார்க்கலாம்.